வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்ட்டுங்க, ஒரு 800 சதுரடி உள்கட்டமைப்பில் இந்த வீடு வருது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு. இந்த வீடு வந்து ஒரு 47 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிள்ங்க, பேசிக்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு வந்துடுதுங்க. இந்த மாதிரி பெரிய ரோடாக வருது பாருங்கள், இப்படி வருது. இதை வந்து விலை வந்து பேசிக்கலாம், நெகோசபிள் தான். வாங்க வீடு. இந்த மாதிரி ரேம்பெல்லாம் நல்லா இருக்குது. இதில் தாராளமாக பைக்கை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தவொடனே இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி கிரானைட்டில் அருமையாக ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சேஃப்டி கேட்டு கொடுத்துட்றாங்க. அருமையாக இருக்குது ஏரியா பாருங்கள். இந்த பார்க்கிங் ஏரியா, பைக் பார்க்கிங் ஏரியா, இது ஒரு 10க்கு 10 தாராளமாக வரக்கூடிய ஒரு போர்ட்டிகோ இது இருக்குங்க. வெளியிலையும் பெரிய கேட் வந்துடுது, சரிங்களா? சேஃப்டி கேட்டை திறந்தோம்னா உள்ளே வந்து பாருங்கள், நிலக்கதவு செட்டு அப்படியே தேக்கு மரத்தில் நல்லா பாலிஷ் பண்ணி நேர்த்தியாக இருக்குது. அப்படியே வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் பாருங்கள். இந்த மாதிரி வருதுங்க. மேலெல்லாம் பால் சீலிங் வித் எல்இடியோட நல்லா இருக்குது. இது வந்துங்க ஒரு 10க்கு 14 ஒரு சைஸில் இந்த ஹால் வருது. 140 சதுரடிங்க பாருங்கள். இந்த மாதிரி வருது. நல்லா பெரிய ஹாலுங்க. கிழக்கு பார்த்து அந்த கிச்சன் இது வந்துடுது, சாமி பூஜா ரூம் வந்துடுது, கிழக்கு பார்த்து வந்துடுது. இது பூராமே இந்த பத்தி இந்த மாதிரி இதெல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த ரேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்கா? நல்ல பெரிய ஹாலாகவே இருக்குது. கிச்சன் பாருங்கள். கிச்சன் வந்து இப்படி வருது, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருது கிச்சன். எல்லாம் வாஸ்துப்படி பக்காவாக அமைச்சிருக்கிறாங்க. இதில் கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் நல்லா போட்டிருக்காங்க. பூரா டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலேயும் கபோர்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெரிய மச்சுங்க இது வந்து. அந்த கபோர்டு வச்சு அடைச்சிருக்காங்கல்ல, இந்த இடம் ஃபுல்லாகவே வரும். ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய மச்சு அது இருக்குது. பெட்ரூம் பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்க பெட்ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 அக்யூரேட்டாக இருக்குது. 100 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாம் அருமையாக இருக்குது, தெரியுதுங்களா? இப்படி வருது. வாங்க அப்படியே போய் லெட்டின் அண்ட் பாத்ரூம் இப்படி வந்துடுது. இதில் வந்து இந்த மாதிரி வருது பாருங்கள். ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த மாதிரி ஓஹெச்பி. இதில் பாருங்கள், இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட். இப்போ மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க, அதையும் போய் பார்த்துருவோம். மாடியில் ஒரு பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. அதை போய் பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி மாடிப்படி ஸ்டெப் எல்லாம் இந்த மாதிரி வருது பாருங்கள். மாடிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முதற்கொண்டு ஒரு எம்எஸ்ல லேடர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வருதுங்க, தெரியுதா? நல்லா இருக்குது. மாடியில் இருக்க பெட்ரூம் அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு பெரிய பெட்ரூமாக வருதுங்க, தெரியுதுங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா 180 சதுரடிங்க. நல்ல பெரிய பெட்ரூமு. மேலே பால் சீலிங், உள்ள எல்இடி அருமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்ரூமாக வருதுன்னு பாருங்கள். லெட்டின் பாத்ரூம்லாம் சேர்க்காமல் ஸ்பேசியஸாக உள்ள இடம் மட்டும் பார்த்திங்கன்னா 180 சதுரடிங்க. அதுலேயும் கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்துடுது. இது வந்து வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக டேப்பர் கொடுத்துருக்காங்க. குழாய் கனெக்ஷன் இருக்குது, பவர் கனெக்ஷன் இருக்குது.
இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், வீடியோ எடுக்கிறது தெரியுதா? ஓகே. உள்ளே வந்து அட்டாச்சு லெட்டின் பாத்ரூம் இந்த மாதிரி வருது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு வந்துடுது, மேலே ப்ளக் பாயிண்ட் வந்துடுது, வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வருதுங்க. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க வீடு பாருங்கள். நல்ல பெரிய பெட்ரூம் வந்துடுது. வெளியில் குழாய் இருக்குது, தேவைப்பட்ட வெளியில் துவைக்கலாம்னு துவைச்சிக்கலாம். அப்படியே வந்து மேலே மொட்டை மாடிக்கும் போய் பார்த்துருவோம். மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஒரு 250 லிட்டருக்கு கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. பாருங்கள், ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. சூரியன் மறைகிறது தெரியுதா? தினமும் ஈவினிங் வந்து இந்த காட்சியை பார்க்கலாம். மார்னிங் ரைஸ் ஆகிற காட்சியும் பார்க்கலாம். இந்த பக்கம் கிழக்கிலேருந்து வர்றதையும் பார்க்கலாம், ஈவினிங் மறைகிறதையும் பார்க்கலாம். விவசாயங்கள் நடக்கிறத கண் கூட பார்க்கலாம். பாருங்கள், நட்டுருக்காங்க தெரியுதா? ரொம்ப தூரம் வைக்காதீங்க, மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்கா? நடவு நட்டுருக்காங்க. ஒரு அருமையான இடத்துல உள்ள வீடுங்க இந்த வீடு. பாருங்கள், எவ்வளோ வீடுகள் நிறைஞ்சிருக்கு பாருங்கள். இதில் ஒரு இயற்கையான ஒரு அட்மாஸ்பியரில் இந்த வீடு வருது. வடக்கு பார்த்த வீடாக இருக்குது. ரேட்டும் பேசிக்கலாங்க. ரேட்டு ஒரு பிரச்சனை கிடையாது, ரேட்டு பேசிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பேசுனீங்கன்னா விலைக்கு பேசிக்கலாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.